முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழிக்குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடுமே திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னருமியலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவதேயத்து இறைவரே. ஏன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கையை தொடங்கியர் வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேந்தமிழ் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆராய்ந்தனர் இல்லற மகுத்தவர் காண்தரு பொருளையும் கலனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்து நல் சென்றவரின் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் என்ற பாவலர் பெருஞ்சித்தனாரின் கவிதை வரிகளை கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று போதைப் பொருள் ஒழிப்பு தினமாகும். அதை பற்றி நான் பேசப் போகிறேன். நம் நாட்டில் ஒரு கூட்டம் என்னடான்ட்டா சினிமா நடிகைகளை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு கூட்டம் அரசியலை நோக்கி போயிட்டுருக்கு, இன்னொரு கூட்டம் என்னடான்ட்டா சாதி மதத்தை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு கூட்டம் போதையை நோக்கி போயிட்டுருக்கு. என்ன நடக்குது இந்த நாட்டில்? போதைப் பொருள் ஒழிக்கணும்னா நாம் முதல்ல இது பண்ணணும், விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் நான், ஒரு பையன் நடான்ட்டா நடு ரோட்டில் நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு நினப்பாக்கி விட்டாங்க, சின்ன பையன் 5வது படிக்கிற பையன் நினப்பாக்கி விட்டாங்க, நீ இப்படி பண்ணால் பெருமடான்ட்டு. பெருமையே இல்லை, செத்துருவியான் அவன் சீக்கிரமாக, கூடிய சீக்கிரமாக செத்துருவியான் இதெல்லாம் பண்ணோன்னா. முக்கியமாக சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் இதுவாக இருக்கணும். பசங்க முன்னாடி குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது. நம்ம அப்பாவே அடிக்கிறார், நமக்கு என்ன, நாமளும் இது பண்ணுவோன்ட்டு இது பண்ணுவாங்க. இப்போலாம் சொல்லப்போனால் பெற்றோர்கள்ட்ட உன் பையன் நடு ரோட்டில் நின்று தம் அடிக்கிறியான்னு சொன்னால் ஊரில் இல்லாத ஏன் புள்ள பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா தான் என் பிள்ளை படிக்கும் அப்படின்னு வாங்கி போய் சேர்த்து விட்டா அங்கே தான் சொல்லப்போனால் நிறைய இது தனிமையாக இருக்கும்போது தான் அவனுக்கு இதாகும். அங்கே தான் நிறைய கஞ்சா குடிக்கலாம் வருவான் சொல்லப்போனால். அதுதான் உண்மை. ஹாஸ்டலுக்கு போகவே கூடாது. இங்கே நம்ம ஸ்கூலில் படிக்கிறது தான் நல்லது. சொல்லப்போனால் ஸ்கூலில் படிக்கிறது மட்டும்தான் நல்லது. போதை பொருளை ஒழிக்கணும். அந்த வேலை அதுக்கு நம்ம அதை விற்கிற எல்லா கடையும் அழிக்கணும். அந்த வேலையை அரசாங்கத்திட்ட மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் உண்மை. சொல்லப்போனால் குடிக்காமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் கிட்னி. என்னைக்கு அவன் குடிக்கிறானோ 5 நிமிஷத்தில் அது ஆயிரும் கெட்டு போன தேங்காய் சட்னி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நிலமை. எவனும் இது பண்ணாதீங்க. நுரையீரல் வேஸ்ட்டு, கடைசியில் ரத்தம் வாந்தி எடுத்து தான் நீ சாவை. இப்படிலாம் பண்ணிட்டு தெரிஞ்சேனா ரத்தம் வாந்தி எடுத்து தான் சாவை சொல்லப்போனால். அதுவும் சொந்தக்காரங்க எவனாச்சும் இது பண்ணனா என் பிள்ளைக்கு மட்டும் இது வரைக்காவே மட்டும் நல்லா படிக்கணுமா என்ன இது பண்ணுவாங்க, இது பண்ணி விட்ருவாங்க. அவனுக்கும் ஒரு தேவையும் கேட்டுட்டா மட்டும் பத்தலை, மற்றவனையும் கெடுத்து விட்ருவாங்க. இது லட்சியவாதிகள், இவங்க கூட சேராமல் இருக்கணும். முதல்ல சொல்லப்போனால் எல்லார் கூடயும் சேரணும், ஆனாலும் அளவாக பேசணும். லட்சியவாதிகள்ன்றவங்க யார் கூடயும் எதுவுமே பேசக்கூடாது. நாம் பாட்டுக்க போயிட்டே இருக்கணும். இவர் சொல்கிறாரு, ஹிட்லர் சொல்கிறாரு, நீ பாட்டுக்க நடந்து போயிட்டே இரு, உலகத்தை திரும்பி பார்க்கவே பார்க்காது. எவன் என்ன சொல்கிறியானோ அதெல்லாம் கேட்கவே கேட்காத. நாய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், கேட்கக்கூடாது. நீ பாட்டுக்க போயிட்டே இரு, ஒரு நாள் இந்த உலகம் உனையை திரும்பி பார்க்கணும். அது உண்மை. நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், எவனையும் பார்க்கக்கூடாது, எவனையும் திருத்தணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கையில் ஒரு பவர் வந்ததுக்கப்புறம் தான் இவனை திருத்தணும், இவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கணும். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் மதுக்கடையில் கீழே எழுதி போட்டிருக்காங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுனா ஏன் நாட்டிலேயே கொண்டு அதை விற்கிறீங்க? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அதை நாட்டிலேயே கொண்டு விற்கிறீங்க? இதுதான் என்னோட கேள்வி. சொல்லப்போனால் போதை பொருட்கள் சொல்லப்போனால் அவங்க நம்ம அரசாங்கத்தை இது வாங்கிட்டு தான் விற்கிறாங்க. கவர்மெண்ட்டே இப்போலாம் ஒயின் ஷாப் நடக்குது. கேட்டால் அங்கே தான் நிறைய லாபம் வருமா, அது மூலியமாக தான் நமக்கெல்லாம் வர உதவித்தொகை எல்லாமே வருமா சொல்கிறாங்க. இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? அது மூலியமாக லாபம் நாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் போதைப் பொருளில் தள்ளி வைங்க. நல்லது தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உடல் நலம் பத்திரமா இருக்கணும். 28 வயசு 29 வயசுலேயே செத்து போனேன்னு இருக்கக்கூடாது. நம்ம சாகும்போது எப்படியும் ஒரு 50 வயசாச்சும் இருக்கணும். அதனால் எல்லோரும் போதைப் பொருளை தள்ளி வைங்க. நன்றி, வணக்கம்.